சம்பவம் நடக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரங்களை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவர்களோட விவரம் தெரிய வந்திருக்கா? மேலும் எத்தனை பேர் சிகிச்சையில இருக்காங்க இப்ப? பிரியதர்ஷினி, திருப்பதியில் நேற்றைய இரவு ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த இடத்தில் மட்டும் 4 பேர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த இடம் எம்ஜிஎம் பள்ளி, அதாவது ரயில் நிலையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய அரசு பள்ளி தான் இந்த வளாகம். இந்த பள்ளி வளாகத்துக்கு வெளியே இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இதற்கான கியூ தொடங்குகிறது. அதன் பிறகாக இருக்கக்கூடிய கிரவுண்ட் பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் இந்த தடுப்புகள்லாம் அமைத்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இன்றைய தினம், அதாவது இன்று அதிகாலை 5 மணி அளவில் தான் இந்த இலவச தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதாக இருந்தது. ஆனால் நேற்று காலையில் இருந்தே மக்கள் கூட்டம் இந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த இலவச தரிசன டிக்கெட்கள் வழங்கக்கூடிய இடங்களில் மக்கள் கூட்டமாக வந்து குவிந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்று இரவு நேரத்தில், அதாவது ஒரு 7-8 மணி அளவில் இந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்திருக்கக்கூடிய வேளையில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து யாரோ உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரை உடனடியாக மீட்டு அவருக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதற்காக காவல்துறை அதிகாரி அந்த இடத்தில் இருந்த கதவை திறந்திருக்கிறார். இதனை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி பாதிக்கப்பட்ட ஒருவரை மீட்கும் பணியில் ஈடுபட்ட பொழுதுதான் பொதுமக்கள் இந்த தரிசனத்துக்கான டிக்கெட்டுக்கான கதவு திறந்து விட்டது என்று எண்ணி அதிக அளவில் உடனடியாக அந்த வழியாக முண்டி அடித்துக் கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் மக்கள் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இருக்கிறார்கள். ஒருவர் விழுந்து அவர் மேல் அடுத்தவர் விழுந்து என தொடர்ந்து அந்த கூட்டத்தில் விழுந்தவர்கள் எல்லாம் முண்டியடித்துக் கொண்டு வந்தவர்கள் மேல் எல்லாம் ஏறி மிதித்து அவர்களை காயப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் சுமார் இந்த இடத்தில் மட்டும் 4 பேர், 2 பெண்கள் உட்பட 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இதே இடத்திலும் உயிரிழந்து இருக்கிறார்கள். இந்த துயர சம்பவம் நிகழ்ந்த இடம் எம்ஜிஎம் பள்ளி வளாகம். அது மட்டுமல்லாமல் இன்னொரு இடம், இதற்கு இந்த ரயில் நிலையத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய மற்றொரு இடத்திலும் இதே போன்ற கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கு 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், தமிழகத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவு அஸ்வின் காட்டக்கூடிய காட்சிகள் தான் இந்த இடத்தில் நாளைய தினம், அதாவது 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசிக்கு மக்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக கட்டணம் இல்லாமல் இந்த இலவச தரிசன டிக்கெட் வழங்கக்கூடிய இடம்தான். இது போன்ற இடத்தில் தான் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த இடம் முழுவதுமே நேற்று காலை முதல் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு குவிந்திருந்த வேளையில் இரவு நேரத்தில் தான் இந்த மிகப்பெரிய துயரமானது நிகழ்ந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த இடத்திற்கு காவல்துறை அதிகாரிகள், மேலும் அதே போன்று மாவட்ட கலெக்டர், மேலும் இங்கு திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் எல்லாம் முகாமிட்டு இந்த இடத்தில் இருந்த கூட்டத்தை அப்புறப்படுத்தி உடனடியாக அவர்கள் இந்த கூட்டத்தை வெளியேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக 8 இடங்களில், அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தை பொறுத்தவரையில் 8 முதல் 9 இடங்களில் இதுபோன்ற டிக்கெட்டுகள் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் 12ஆம் தேதி என 3 நாட்கள் மேலே சென்று மக்கள் தரிசனம் செய்வதற்கான இலவச டிக்கெட், ஒரு நாளைக்கு 40,000 பேர் இலவச தரிசனம் பார்ப்பதற்காக வழங்க இருந்தார்கள். மொத்தமாக 1,20,000 டிக்கெட்டுகள் இந்த வகையில் விநியோகிக்கப்பட இருந்தது. வரக்கூடியவர்கள் ஆதார் அட்டைகளை கொண்டு வரும் பட்சத்தில் அதனை பதிவு செய்து நேரடியாக அவருடைய புகைப்படத்துடன் கூடிய அந்த டிக்கெட் என்பது விநியோகிக்கப்படும். இந்த டிக்கெட் இருந்தால் மட்டுமே நேரடியாக அவர்கள் சென்று மேலே திருப்பதி மலையில் சென்று அவர்கள் தரிசிக்க முடியும். இந்த டிக்கெட்டை பெறுவதற்காகத்தான் கூட்டம் முண்டியடித்துக் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய துயரமாக நிகழ்ந்திருக்கிறது. தற்போதைய நிலையில் இப்பொழுது திருப்பதி அரசு மருத்துவமனையில் 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவரை 6 பேர் உயிரிழந்திருப்பதாக இங்கு அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உயிரிழப்பு இன்னும் 1 கூட ஏறலாம். ஏனால் சிகிச்சை பெற்றவர்கள் ஒரு உயிரிழந்ததாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பில் இன்னும் அது குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. தொடர்ந்து இங்கு 40க்கும் மேற்பட்டோர் மிகப்பெரிய அளவில் காயமடைந்திருக்கிறார்கள். பலருக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த திருப்பதி ஒரு சோக கடலில் மூழ்கி இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு நேற்றைய தினம் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்த நிலையில் தற்பொழுது அந்த கூட்டம் எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று அதிகாலை 5 மணி முதல் தான் இந்த டோக்கன்கள் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் இந்த நிகழ்வு 8க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இதுபோன்ற டோக்கன் வழங்கக்கூடிய இடங்களில் இருந்த மக்களை உடனடியாக அந்த நேரத்திலே டோக்கன்களை கொடுத்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மையம் எம்ஜிஎம் பள்ளி வளாகம்.
இந்த இடத்தில் தான் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விபத்து ஏற்பட்டு இந்த கூட்ட நெரிசலில் ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரியதர்ஷினி, திருப்பதியில ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழகம் உட்பட 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. இது தொடர்பான பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார்.